குழந்தை பெற்றுக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. குழந்தை உண்டாகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இந்த 11 பாட்டை அவள் பாடினதாகவும் சுவாமியே வந்து கூட இருந்து அவளுக்கு பிரசவம் பார்த்துட்டு இந்த தேவாரம் பாடுனா சிவபெருமானும் அம்பாளுமே வந்து பிரசவம் பார்ப்பாங்க. இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது, அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம மன மகிழ்ச்சியாக இருந்தோன்னா அந்த குழந்தையும் மன மகிழ்ச்சியோடு பிறக்கும். வணக்கம், ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். அமிர்த வேளையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஒரு பிரசவம் நல்லா நடக்கணும் அப்படின்னா. அதாவது இப்போல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. குழந்தை உண்டாகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்காக நிறையா ஃபெர்டிலிட்டி சென்டர் இதெல்லாம் இருந்து ஒரு குழந்தை நல்லபடியாக டெலிவரியும் ஆகணும். அதுக்கு ஏன் இந்த பாட்டை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, சமீபமாக எங்களுடைய நம்மளுடைய வாடிக்கையாளராக வந்து நெருங்கின குடும்ப நண்பர்களாகவே மாறிப்போன ஒரு தோழி, அவங்களுடைய பிள்ளைங்க வந்து கல்யாணமாகி ஃபாரினுக்கு போயாச்சு. அங்கே அந்த பசங்க 2 பேரும் என் பிள்ளைங்க வேறு இல்லை, அவங்க பிள்ளைங்க வேறு இல்லைன்ற நினைக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. அதில் ஒரு பொண்ணு வந்து கன்சீவாக இருக்கா. அவளை பார்க்க போகிறதுக்காக அவங்க அம்மாவுக்கு விசா கிடைக்கல. ஆனால் டெலிவரி டைமில் அவங்க அம்மா அங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு மாதிரி மன வருத்தத்தில் அவங்க வெளியூரில் இருக்காங்க. இருந்தாலும் சென்னைக்கு வந்து ராஜி நான் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ எப்படி இருக்காங்க பசங்க எல்லாம் கேட்டப்போ அவங்க சொன்னது, இந்த மாதிரி விசா ப்ராசஸ் ரொம்ப லேட்டாகும் போல் இருக்கா, அவள் டெலிவரி ஆகி 2 மாதம் கழித்து தான் எங்களுக்கு விசாவே கிடைக்கும் போல், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எனக்கு அன்னைக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய டெலிவரி டைமு. அதாவது குழந்தை உண்டாகி நான் குழந்தை பெறும்போது நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அவங்களுக்கு உடனே அப்போ நான் படித்தேன். எனக்கு 17 வயசில் கல்யாணம், 18 வயசு பிறந்து 2 மாதத்தில் டெலிவரி. பெரியவ பிறக்க போகிறா. குழந்தை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அப்போ தான் ஜாதகம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு குழந்தை பிறக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், அப்படியே பிறந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பயமுறுத்தி இருந்தாங்க. அந்த பயத்தில் என்ன பண்ண அப்படின்னா, எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நன்றுடையானை தீயதில்லானை அந்த தேவாரம் நீ படிமா, அது படித்தேன்னா நல்லபடியாக டெலிவரி ஆகும், குழந்தை நல்லா பிறக்கும்னு சொல்லி எங்கள் மாமனாரும் மாமியாரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அப்போ தினமும் படிச்சிருந்தேன். அதை இந்த தோழிக்கு சொன்னேன். அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிவிட்டு, அப்போ குழந்தை உண்டாயிருந்தேன், குழந்தை ரொம்ப சின்ன பிள்ளையிலே உண்டானதுனால நார்மல் டெலிவரி ஆகணும், அதோட ஸ்டோரி அந்த நன்றுடையானை தீயதில்லானை பாடின அந்த கதையை கேட்டாலும் நமக்கு வந்து ரொம்ப மனசுக்கு இதுவாக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியும் விசா கிடைக்காதோ அப்படின்ற அந்த எண்ணத்திலே இருந்தாங்க. திரும்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எனக்காக கால் பண்ணணும்னு தோணுச்சு. என்னாச்சுமா விசா ப்ராசஸ்ஸு என்னாச்சு, எப்போ டெலிவரி டேட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கேட்டேன். இல்லை ராஜி இன்னும் வரலை, இன்னும் விசா கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் போன வாரம் கால் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் கண்ணீர் மல்க பேசினாங்க. விசா வந்து எங்களுக்கு ப்ராசஸ் ஆகி கிடச்சிருக்கு, இது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது, என்னால் நம்பவே முடியலை ராஜி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அவங்க அந்த ஆனந்தத்தை அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும். இப்போ அவங்க கிளம்புறாங்க, கனடாவுக்கு போய் அந்த பாப்பாவுக்கு டெலிவரிக்காக போகிறாங்க. நல்லபடியாக அவளுக்கு டெலிவரி நடக்கணும் அப்படின்னப்போ, நீங்கள் அங்கே போக முடியலை அப்படின்னாலும் சாமியே போகிற மாதிரியான தேவாரமாக இதுன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டோரி இதுக்கு பின்னாடி இந்த தேவாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னென்னா, ஒரு சிவபக்தை அவளுடைய அம்மா காவேரி கரைக்கு அந்த பக்கம் இருக்காங்க, அவள் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்.
அவள் வந்து அங்கே உள்ள திருச்சியில் உள்ள தாயுமான சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான அவ்வளவு வேண்டிக்கிறவ. அவளுக்கு டெலிவரி டைம் ஆகுது. அந்த டைமில் அவங்க அம்மா அப்பா கிளம்பி வர்ற நேரத்துக்குள்ளே இங்கே காவேரியில் பயங்கரமாக தண்ணி ஓட ஆரம்பித்து பெருக்கெடுத்து ஓடுது. யாரும் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வரவே முடியாது. அந்த தண்ணி கொஞ்சம் வடிஞ்சாதான், அந்த ஸ்பீடெல்லாம் குறைஞ்சாதான் வர முடியுன்ற ஒரு நிலை. அந்த நேரத்தில் இப்போது பாடினதா இந்த இது இருக்கும். இது வந்து திருஞான சம்பந்தர் பாடின பாடல். இந்த 11 பாட்டை அவள் பாடினதாகவும், சுவாமியே வந்து அவங்க அப்பா அம்மா உருவில் சிவபெருமானும் அம்பாளும் வந்து அந்த பிள்ளைக்கு, அந்த பெண்ணுக்கு பிரசவ டைமில் கூட இருந்து அவளுக்கு பிரசவம் பார்த்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு அவங்களுடைய அம்மா அப்பா உண்மையான அம்மா அப்பா வரும்போது இவங்க 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. எப்போ குழந்தை பிறந்ததுன்னு அவங்க வந்து ஆச்சரியமாக கேட்டப்போ, என்னம்மா இப்படி கேட்குற, நீ தானே எனக்கு டெலிவரி பார்த்தேன்னு கேட்டப்போ, நாங்கள் எப்போ வந்தோம், இப்படி தண்ணி ஓடினதுனால எங்களால் வர முடியலையே அப்படின்னு அவங்க சொன்னப்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இந்த தேவாரம் பாடுனா சிவபெருமானும் அம்பாளுமே வந்து பிரசவம் பார்ப்பாங்க, சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையோடு தான் நான் வந்து 17 வயசில் அப்படி இந்த பாட்டை வந்து 11 பாட்டையும் தினமும் படிப்பேன். படிச்சுட்டு திருநீர் பூசிக்குவேன். முதல்லையும் திருநீர் பூசிட்டு ஆரம்பிப்பேன், திரும்ப திருநீர் பூசிப்பேன். எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து டெலிவரிக்கு பெயினே வரலை. ஆனால் டேட்டெல்லாம் அவங்க டாக்டர் சொன்ன டேட்டெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குன்னொன்னே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறோம், பெயினே வராமலே அட்மிட் ஆக போகிறோம் அப்படின்னோடனே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் திருநீர் போட்டு அந்த டம்ளர் தண்ணி மேலே கை வச்சுக்கிட்டு இந்த 11 பாட்டையும் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆச்சு. அது என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அதிசயம். அதை திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரியான இந்த நிகழ்வு, இதை உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நாம் இங்கெல்லாம் ஓடி ஓடி போய் பண்ணினாதான் பூஜை, பண்ணினாதான் சாமி நமக்கு அருள் புரிவார் அப்படின்றத தாண்டி இருக்கிற இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சு சாமியை மனசார வேண்டிக்கிட்டு இந்த தேவாரம், திருவாசகம், இந்த பலன் தரும் பதிகங்கள், நமக்கு என்ன பலன் வேணுமோ அதை வேண்டி நாம் படிக்கும்போது அந்த பலனை இறைவன் தருவார். சுவாமியே அம்மையும் அப்பனுமா வந்ததுனால தான் அதுக்கு அவருக்கு பேர் தாயுமான சுவாமிகள்னு ஒரு பேர் உண்டு. அப்படி அம்பாளும் சுவாமியும் வந்து அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதை விட என்ன கருணையை சொல்லிட முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு குழந்தைய உண்டாகிறதுன்றது பெரிய ப்ராசஸாக இருக்குது. அது மாதிரி குழந்தை உண்டானவங்களை எல்லாம் பார்த்தா நிறைய பேர் அந்த சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை பேர் நடக்கிற நேரம், அந்த குழந்தை உண்டாயிருக்கிற நேரம் நமக்கு லைஃப்பில் திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. அந்த 10 மாதத்தை அந்த குழந்தைய நம்ம வயிற்றில் வச்சுருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் ரசிக்கணும். உண்மைதான், ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதத்துக்கு வந்து வாந்தி நிறையா இருக்கும், தலை சுத்தல் இருக்கும், எங்கே போனாலும் சிரமமாக இருக்கும், எல்லாமே சரி. ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. ஏதோ பெரிய வியாதி வந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கூட ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? அந்த நேரம் இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது, அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம மன மகிழ்ச்சியாக இருந்தோன்னா அந்த குழந்தையும் மன மகிழ்ச்சியோடு பிறக்கும். அது எப்படி நாம் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தைய வச்சுருக்கும் போது நம்ம மனநிலை என்னவா இருக்கோ அது வந்து அந்த குழந்தைங்களுடைய ஆள் மனசில் பதியும். அது வந்து எனக்கு எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லி சொல்லி வளர்த்ததுனால தான் அப்போ தான் அபிராமி அந்தாதி படித்தேன், இந்த தேவாரம் படித்தேன். ஆனால் இப்போ உள்ளவங்க பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. ஒரு நைட்டி ஒன்று போட்டுக்கிட்டு ஏதோ வியாதி வந்த மாதிரியே இருக்காங்க. அந்த டெலிவரி முடிகிற வரைக்கும் ஏதோ பெரிய
ஒரு இது பண்ணுற மாதிரி நிறையா பேர் அப்படி இருக்காங்க. அப்படி இருக்காதீங்க. அழகாக புடவை கட்டுங்க. அந்த அந்த வயிறு அவ்வளோ அழகாக இருக்கிறது ஒரு பெரிய அழகு. தலை நிறையா பூ வச்சு அப்படி நம்ம இருக்கும்போது அது எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 10 மாதம் அந்த தருணத்தை அவ்வளவு ரசிங்க, அவ்வளவு என்ஜாய் பண்ணுங்க. சுவாமி என் கூடவே இருக்கார், அவர் என்னை பார்த்துப்பாருன்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். அந்த நிம்மதியை அந்த குழந்தையோட மனசையும் அமைதிப்படுத்தி அழகான ஒரு டெலிவரிக்கு வழிவகுக்கும். ஏன்னா என்னோடய டெலிவரி ரொம்ப அந்த வலி வரலை. அதுக்கப்புறம் வலி வர்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியுமே எனக்கு நார்மல் வலி தான் நார்மலாக வலி அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. நல்லபடியாக பிறந்தாங்க. 3 பிள்ளையும் நார்மலாக தான் டெலிவரி பெற்று எடுத்துக்கிட்டேன். யாராவது குழந்தை உண்டாயிருக்காங்கன்னா எனக்கு அவங்க வயிற்றை தொட்டு பார்த்து இந்த பாட்டை பாடிங்களையா அப்படின்னு சொல்லணும் போல் இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் குழந்தை உண்டாயிருக்காங்களோ அவங்கள தினமும் இந்த 11 பாட்டையும் படிக்க சொல்லுங்கள். நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருவே. இது 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த பாட்டு. அதுக்கப்புறம் அப்பப்போ இந்த பஞ்சபுராணம் எங்கேயாவது பாட சொன்னாங்கன்னா இந்த பாட்டை பாடுவேன்னா இந்த குழந்தை பேரு ஒரு பெரிய வரம், பெரிய மகிழ்ச்சியான தருணம். இந்த 10 மாதம் நம்ம திரும்ப அதே மாதிரி நம்மளுக்கு வயிறு வருமானா தொப்பை வேணால் வரலாம். ஆனால் அந்த அழகு அது ஒரு அழகு. அதை என்ஜாய் பண்ணுங்கள். அதை யாருக்குமே கிடைக்காத ஒரு தருணம் மாதிரி அதை ரொம்ப அழகாக அப்பப்போ புடவெல்லாம் கட்டி தலை நிறையா பூ வச்சு திருநீர் குங்குமத்தோடு இருந்து நம்மளையும் குளிர்ச்சியாக வச்சு ஒரு தெய்வ குழந்தைய நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு தெய்வ குழந்தையே நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு பிறக்க போகுதுன்ற நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கும் அந்த தெய்வமே குழந்தையாக பிறந்து உங்களுடைய தலைமுறையே பாராட்டுற அளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை தலைமுறைகளையும் இதுக்கு முன்னாடி எந்த பிள்ளையும் இப்படி இல்லையே, இவ்வளோ அறிவாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு குழந்தையை நீங்கள் பெற்று எடுக்கணும் அப்படின்னா காதில் தேவாரம், திருவாசகம், அபிராமி அந்தாதி இதெல்லாம் கேளுங்க. கேட்க 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 குழந்தை உண்மையாகவே தெய்வமாக தான் பிறக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் இருக்காங்க. தெய்வ வடிவம் பிறக்கும்போது இருக்கோ இல்லையோ நாம் இந்த மாதிரி தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட நூல்கள் படிக்க 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 நம்மளுக்கு அந்த தெய்வ உருவம் வரும். அதை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிறேன், நீங்களும் அனுபவிங்க. தேவாரம் இனிமேல் நிறைய பலன் தரும் பதிகங்கள் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அமிர்த வேளையில் கேட்டதும் ரசித்ததும் உணர்ந்ததும்ல இந்த நன்றுடையானை தீயதில்லானை சொல்ல வச்சது ஏதோ ஒரு குழந்தை எங்கேயோ உண்டாயிருக்கு, அது எப்படி டெலிவரி நடக்குமோன்னு பயத்தில் இருக்குது. அந்த குழந்தைக்கு இந்த பாட்டு போய் சேரட்டும், ஒரு மருந்தாக அது இருக்கட்டும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.